2025 நவம்பர் 28 அன்று நாட்டை தாக்கிய டித்வா சூறாவளியின் பேரழிவு தாக்கத்தை தொடர்ந்து இலங்கையில் அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வலுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு அவசரகால நிதியாக $1,75,000 விடுவித்துள்ளது. இந்த நிதி பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான அத்தியாவசிய சுகாதார சேவைகளை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தைக்கு அருகில் இளைஞன் ஒருவரை வெட்டி படுகொலை செய்த பின்னர் கொலையாளிகள் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற வேளை சந்தேக நபர்களுக்கு பாதுகாப்பு அளித்த கார் ஒன்றினை போலீசார் மீட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை திருநெல்வேலி சந்தைக்கு அருகில் கொட்டும் மலைக்குள் மத்தியில் வீதியில் இளைஞன் ஒருவரை ஓட வன்முறை கும்பல் ஒன்று வெட்டி படுகொலை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய திரைத்துறையின் பிரபலமான திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 86. இந்திய திரைத்துறையின் பழமையான திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களில் ஏவிஎம் புரொடக்ஷனும் ஒன்றாகும். ஜனாதிபதியின் தலைமை அதிகாரி பேரிடரினால் சேதமான தமது வீட்டை யாருடைய தயவுமின்றி தானே முன்வந்து சாமானியனாக துப்புரவு செய்யும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றது. அவரும் அவரது மனைவியும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். வேறு யாரும் உதவவில்லை. தெருவில் உணவு விநியோகிப்பவர்களிடமிருந்து உணவு பொட்டாளங்களை எடுத்துக்கொண்டு அவர்களே சாப்பிடுகிறார்கள். முன்னைய ஜனாதிபதிகளின் தலைமை அதிகாரிகளின் வீடுகள் இவ்வாறு சேதமடைந்திருந்தால் பல போலீஸ் அதிகாரிகள் வந்து துப்புரவு செய்து கொடுக்க நேர்ந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. ஊவா மாகாண சபையின் அரச ஊழியர்கள் தங்கள் ஒருநாள் சம்பளத்தை மாகாணத்தின் மறுகட்டமைப்புக்காக நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளனர். மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் இதற்கு தங்கள் சம்மதத்தை தெரிவித்துள்ளதாக ஊவா மாகாண பிரதம செயலாளர் அனுஷா கோகுல பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டம் டித்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. போவத்த வீரபொக்குன பகுதியில் நேற்று மின்கம்பி பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது குறைந்த அழுத்த மின் கம்பியில் ஏற்பட்ட மின்சாரம் தாக்கி மின்சார சபை ஊழியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் 41 வயதான அனுருத்த குமார் ஆவார். மின்சாரம் தாக்கி கடுமையான பாதிப்புக்குள்ளான அனுருத்த உடனடியாக வீரபொக்குன அடிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி வழங்கப்பட்டது. பின்னர் குளியாப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பகுடிவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைதான யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர்கள் 19 பேரின் விளக்கமறியல் காலம் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்துக்குள் வெளியே உள்ள வீடொன்றுக்கு கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகுடிவதையில் ஈடுபட்டுள்ளனர் என்ற குற்றச்சாட்டில் 19 பெரும்பான்மை இன சிரேஷ்ட மாணவர்கள் கடந்த மாதம் 29ஆம் தேதி கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் மக்களின் செயற்பாடு குறித்து ஆஸ்திரியா இளைஞர் ஒருவன் நிகழ்ச்சி வெளியிட்டுள்ளார். ஆஸ்திரியாவை சேர்ந்த டோபி என்பவர் நேற்றைய இளைஞர் சேவை மன்றத்துக்கு சென்றிருந்த போது இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதை பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரியாவில் இதுபோன்றதொரு செயற்பாட்டை தான் கண்டதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புயலால் இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க கள மருத்துவமனை ஒன்றை அமைப்பதற்காக ஜப்பானிய மருத்துவர்கள் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இதற்காக ஜப்பானிலிருந்து மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட 41 பேர் கொண்ட குழு அதிகாலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். நாவலப்பிட்டி போலீஸ் பிரிவின் கெடபுலாவ பகுதியில் மதுபோதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 2 நபர்களால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளாகி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் நாவலப்பிட்டி கெடபுலாவ பகுதியைச் சேர்ந்த 57 வயதுள்ளவர் என தெரிய வந்துள்ளது. முல்லைத்தீவு சாலை பகுதியில் முகத்துவாரத்தை விரிவுபடுத்தும் போது நீரில் இழுத்து செல்லப்பட்ட கடற்படையைச் சேர்ந்த 5 பேரில் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. காணாமல் போனோரின் சடலம் புதுமாத்தளன் பகுதியில் மீட்கப்பட்டதாக கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையின் மின் பொறியியல் பிரிவில் பணியாற்றிய ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.